இப்போலாம் நம்ம பண்ணுற ப்ராஜெக்ட்டுக்கு ஸ்ப்ரே பெயிண்ட் அதிகமாக தேவைப்படுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை நம்மளே செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு ஒரு வாட்டர் கேன் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். அதுக்கடுத்து சைக்கிள் கடையில் அந்த மவுத்தோட சேர்த்து செட்டு வந்து ஒன்று வாங்கிக்கிட்டேன் அந்த வாட்டர் கேனில் வந்து ஃபிட் பண்ணுறதுக்காக. அதுக்கடுத்து ஒரு பழைய ஸ்ப்ரே பெயிண்ட் டப்பாக வந்து எடுத்துக்கிறேன். அதோட மேல் பாட்டை மட்டும் தனியாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை தான் அந்த வாட்டர் கேனில் வந்து ஃபிட் பண்ணணுங்க மூடியில். அதுக்கடுத்து இதில் ஒரு 2 குண்டு இருந்துச்சு, அதையும் தனியாக எடுத்துக்கிட்டேன். நம்ம ஸ்ப்ரே பெயிண்ட் அந்த டப்பாவில் வந்து நம்ம வந்து பண்ணுறதுல வந்து போட்டு வச்சுக்கலாம். அதுக்கடுத்து அந்த மூடியில் வந்து ஒரு ஓட்டை வந்து போடணும். சால்ட்ரிங் எண்ணெய் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஓட்டையை வந்து போட்டுட்டு அந்த மேல் பாட்டை வந்து கரெக்டாக வந்து ஃபிட் ஆகிற மாதிரி வந்து வச்சு பார்த்தேன். கரெக்டாக ஃபிட் ஆகுதுங்க. இதில் உள்ளக்க வந்து எம்சியில் அப்ளை பண்ணி வந்து ஃபிட் பண்ணால் தான் அது சீல் ஆகும். ஸோ அதனால் எம்சியில் வந்து 2 தான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து மேலே வந்து மூடிக்கு மேலே வச்சுட்டு அந்த மெட்டலை சேர்த்தாப்பில் இருக்கிற மாதிரி நல்லா அழுத்தி வந்து பிடிச்சிட்டு சுற்றி வந்து ஏர் வந்து லீக் ஆகாத அளவுக்கு நல்லா வந்து அமுக்கி வந்து விட்டாச்சு. அதுக்கடுத்து உள்ளக்குமே வந்து இந்த மாதிரி வந்து செட் பண்ணி விட்டுட்டேன். 1 மணி நேரம் காய விட்டுறலாம். அதுக்கடுத்து வாட்டர் கேனில் வந்து ஒரு ஓட்டையை வந்து இந்த மாதிரி மேலே இருக்கிற மாதிரி ஓட்டை போட்டுட்டு சைக்கிள் டியூப்பை வந்து வாஷர் மாதிரி செட் பண்ணணும். ஸோ ரவுண்டு அந்த மாதிரி வெட்டி விட்டு நடுவில் ஒரு ஓட்டை மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டேன். இதில் தான் அந்த மவுத்தில் வந்து இந்த மாதிரி வந்து வச்சு விட்டுட்டு வாட்டர் கேனுக்கு உள்ளே வந்து இதை செட் பண்ணணுங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி உள்ளக்க வச்சுட்டு அந்த கரெக்டாக அந்த ரவுண்டு வர வரைக்கும் வச்சுட்டு ஒரு கம்பியை வச்சு இந்த மாதிரி அழுத்தி எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்துடும். அதுக்கடுத்து இதுக்கு மேலேயும் ஒரு வாஷர் மாதிரி ரப்பரை வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி போட்டு விட்டுட்டு அந்த நட்டை வந்து போட்டு நல்லா டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த பாட்டு வந்து ரெடி ஆயிருங்க. அவ்வளோதான். அதுக்கடுத்து அதில் மேலே உள்ள ஸ்டிக்கர்லாம் உரிச்சு எடுத்துட்டேன். அதுக்கடுத்து இதுக்கு பெயிண்ட் வந்து ஆட் பண்ணணும். பெயிண்ட்டும் தின்னரும் வாங்கிட்டு வந்தேன். இதில் ரெட் கலர் பெயிண்ட் தான் ஊற்ற போகிறோம். கொஞ்சம் பெயிண்ட் ஊற்றிட்டு கொஞ்சம் தின்னரை வந்து உள்ளக்க ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வாட்டர் கேனில் அந்த மாதிரி வந்து மேலே வந்து ஊற்றி விட்டுக்கலாம். ஊற்றி விட்டுட்டு 2 குண்டையும் வந்து உள்ளக்க ஆட் பண்ணிடலாம். அப்படின்னா தான் வந்து அந்த 2 இதுவும் நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கடுத்து இந்த மேல் பாட்டை வந்து நல்லா காஞ்சிருச்சு. அதை வந்து நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி மூடியை வந்து போட்டுட்டு இதில் வந்து காற்றடிக்கணுங்க. காற்று வந்து நல்லா வாட்டர் கேன் டைட் ஆகிற அளவுக்கு அடித்தா போதும். அதுக்கடுத்து நம்ம வந்து ஸ்ப்ரே வந்து அடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. அவ்வளோதான், அடித்து விட்டாச்சு. நல்லா வந்து இந்த மாதிரி குளிக்க விட்டுட்டு நான் அடித்து பார்த்தேன். செமையாக வந்து அடிக்குதுங்க. நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்படியே ரெட் கலரு சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா அடிச்சு விட்டாச்சு. இதை வந்து நம்ம என்னென்ன கலர் நம்மளுக்கு பிடிக்குதோ அந்தந்த கலரில் ஒரு 2-3 இது செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி ஊற்றிட்டு நம்மளுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி வந்து அடிச்சிக்கலாங்க. விலையும் நம்மளுக்கு கம்மியாக தான் வரும். ஒரு ஸ்ப்ரே பெயிண்ட் டப்பாவோட ரேட்டு 180 ரூபா வரும். இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு ஒரு 60 ரூபாவில் முடிச்சிக்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் வந்து பண்ணுங்கள்.